ஆர்யாவை பிராங்க் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில ஆர்யா இவனையும் விஷ்ணுவர்தனையும் பயங்கரமா பிராங்க் பண்ணியிருக்காரு. ஸ்கெட்ச் உனக்கு இல்லப்பா, எங்களுக்கு தான். விஷ்ணுவர்தனுடைய டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா சாருடைய மியூசிக்ல நேசிப்பாயா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரமோஷன்ல தான் ஆர்யாவுக்கு பிராங்க் கால் பண்ணி கலாய்ப்போம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. என்ன மாதிரி கலாய்க்கலாம், சரி ஓகே ஒரு புது ப்ரொடியூசர் உன்னை வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லுவோமான்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு மாதிரி முடிவெடுத்து காலும் பண்றாங்க. கடைசியில ஆர்யாவுக்கு ஸ்கெட்ச் இல்லைங்க, ஆர்யா தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. இவனு நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்ப்பா, நம்ம விஷ்ணு தான் டைரக்ட் பண்ண போறாரு, நீ நடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேச, யாரு விஷ்ணுவா, அவர்லாம் வந்து டைரக்ட் பண்ண மாட்டாருப்பா, அது அவ்வளவுதான் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாருல, அதெல்லாம் இனிமே பண்ண மாட்டாருன்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. டேய் உன்னை பிராங்க் பண்றதுக்கு நாங்க கால் பண்ணோம்டா, கடைசியில நாங்களே பிராங்க் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜாலியா 3 ஃப்ரெண்ட்ஸும் பேசி சிரிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஹோல் ஹார்ட்டடா ஃபீல் ஆகுதுங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படித்தானே மச்சான் வாடா என்னடா பண்ற அப்படின்னு பேசிப்போம். அந்த மாதிரி தாங்க இவங்க 3 பேருக்குள்ளயும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க முடியுது. மச்சான் இது வந்து இந்த ஃபோன் காலோட நிப்பாட்ட கூடாது. டேய் இல்லடா இந்த ஃபோன் காலோட நிப்பாட்டடா, சீரியஸா சொல்றேன். நான் சொல்றேன் ஃபோன் பண்ண என்னதாங்க பிராங்க் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. தம்பி போடுங்க, புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, ஒன்று வச்சு படம் நான் சொல்றேன் ஃபோன் பண்ண என்னதாங்க பிராங்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா we're not going to stop with this. பாத்தீங்களா இல்ல ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, thank you.